வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் மக்களுக்கு டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே 2026 புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே இது நல்லபடியாக அமையும். ஸோ எந்தெந்த ராசிக்கு எப்படி எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம பார்ப்போம். இந்த 2026 வந்து நிறைய பெயர்ச்சிகள் இருக்குங்க. குரு பெயர்ச்சி இருக்குது. ஜூன் மாதம் குரு பெயர்ச்சி, ஜூலை மாதம் வந்து சனி பகவான் வக்ர பயிற்சி, நவம்பர் மாதம் வந்து ராகு கேது பயிற்சி இருக்குது. ஸோ நிறைய பயிற்சிகள் இருக்குது. மற்றபடி சுக்கிரன், செவ்வாய் இவங்கெல்லாம் மாத பயிற்சிகளாகவும் நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ யாருக்கு எப்படி என்னென்ன நடக்க போகுது, யார் யார் இதில் ஜாக்பாட் ராசிகள், யார் யார் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், யார் யாருக்கு திருமண வாய்ப்புகள், யார் யாருக்கு குழந்தை பேர் நடக்கிறது, வெளிநாட்டுக்கு யார் போவா, வேலைக்கு யார் கிடைப்பா, இது எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். கன்னிராசி இயற்கையிலே ரொம்ப அன்பு பாசம் கொண்டவர்கள் கன்னிராசி. இந்த ஒரு 6 மாதம் ரொம்ப ட்ரபிள் இருக்கும். ஏன்னா சனி பகவான் பார்க்குறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. உங்களுக்கு தனஸ்தானம் சூப்பராக இருக்குது, குடும்பஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் என்ன கஷ்டப்பட்டாலும் கையில் காசு இருக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். இது இருந்தாலே நம்மளுக்கு பெரிய ரிலீஃப் தான். சரிங்களா? மற்றபடி முயற்சி ஸ்தானம் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் எக்ஸாம் எழுதணும், ஏதாவது வெளிநாடு போகணும், நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை முயற்சி எடுத்தாலும் அதை வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 4ஆம் வீடும் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், கன்னிலாம் நிறைய வீடு வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க. தாராளமாக வாங்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. ஆனால் என்ன பண்ணணும்னா டாக்குமெண்டேஷன் கரெக்டாக பண்ணணும். நீங்கள் யாரோ தெரிஞ்சவங்க கிட்ட தான் வீடு வாங்கினேன், கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நல்ல நாள் பார்த்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். நல்ல நாள் பாருங்கள், நெருக்கத்தில் பாருங்கள், ரொம்ப நாள் தள்ளி வைக்காதீங்க. டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு பரிகாரமாக மாறும். நீங்கள் வந்து பிரச்சனைகள்லேருந்து உங்களது காப்பாற்றும். 5ஆம் வீடு நல்லாயிருக்கு. குடும்பத்தோடு நீங்கள் கோவில் குளங்கள் போயிட்டு வரலாம், ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு வரலாம். முக்கியமாக ஏரி கரை, நதி, கடல், வாட்டர் ஃபால்ஸ் இது பக்கத்தில் இருக்கிற பெண் தெய்வ கோயில்கள்லாம் கும்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. கல்யாணம் கைகூடும், நல்லபடியாக கைகூடும். சின்ன சின்ன பிரச்சனைகள் லைட்டாக வர வாய்ப்புண்டு. பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன தெய்வத்தை வழிபடணுன்றதை வீடியோ கடைசியில் சொல்கிறேன், பார்த்துட்டு வாங்க. நோய் நொடிகள்லாம் கம்மியாகுங்க. ஏன்னா கன்னி முக்கியமாக அஸ்தத்துக்கெலாம், இந்த அஸ்தம் சித்திரைக்கெலாம் அடிவயிறு பிரச்சனை நிறைய வரும். அந்த நோய் நொடிகள்லாம் ரொம்ப கம்மியாகும், ஹெல்த்து நல்லா சரியாகும். எதிரிகள் தொல்லையெல்லாம் இருந்தால் அதெல்லாம் தாராளமாக சரியாகும். இப்போ ஏற்கனவே திருமணம் ஆனவங்களுக்குள்ளே சின்ன சின்ன உரசல்கள் வரும். தெய்வ வழிபாடு சொல்கிறேன், அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கடன் நிறைய பேர் தரத்துக்கு வருவாங்க. தேவைப்படுற அளவுக்கு மட்டும் வாங்குங்க, அதிகமாக வாங்கி எதுவும் அவஸ்தைப்படாதீங்க. குருமார்களை வழிபடுறது ரொம்ப நல்லதுங்க. யாருன்னா உங்களுக்கு எப்போவுமே குருமார்கள் யாருன்னா கிடைப்பாங்க. உங்களோட பெரியவங்க, வயசில் பெரியவங்க, உங்களுக்கு ப்ராப்பராக கைடு யார் பண்ணுவாங்களோ அவங்கள போய் பாருங்கள். ஜீவ சமாதிகள் வழிபாடு ரொம்ப நல்லது. கோவில் குளங்கள் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. நீங்கள் முக்கியமாக தொழில் வளர்ச்சி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் ஏற்கனவே ஏதாவது ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, அப்படி இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த தொழில் வளர்ச்சின்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லபடியாக நீங்கள் கடவுள் வழிபாடு பண்ண தொழில் நல்லபடியாக வளரும். நீங்கள் செய்கிற தொழிலில் ப்ராஃபிட்டும் நல்லா வரும். 12ஆம் வீட்டில் கேது இருக்கிறதுனால செலவுகள் வரும். ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட்டு கையில் பணம் வரும்போது டக்குன்னு நல்ல விஷயத்தில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறங்க. லேண்டு நகையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண உங்களுடைய செலவை வந்து சுப செலவாக மாற்றுறீங்க. விதியை மதியால் வெல்றீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே நல்லதாக அமைஞ்சிடும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் வந்து பெண் தெய்வமாக பார்த்து வணங்குங்க, அது ரொம்ப நல்லது தரும். இல்லை இது ஆண் தெய்வம்னா நீங்கள் கிருஷ்ணர், பெருமாள் இவங்கள வழிபடுறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த நீங்கள் வந்து அதிகமாக அன்னதானம், நீங்கள் எந்த சாப்பாடு வேணாலும் தரலாம். கல்யாணத்துக்குன்னா கல்யாணம் ஆகிறதுக்கு தயிர் சாதம் கொடுப்பாங்க, வாழ்க்கையில் நல்லா முன்னேறதுக்கு சக்கரை பொங்கல் தருவாங்க. அந்த மாதிரி என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அன்னதானம் பண்ண நீங்கள் வாழ்க்கையில் வந்து ரொம்ப நல்லா உயர்வீங்க. நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த பெருமாள் விரதம், ஏன்னா இப்போ பெருமாள் விரதம் நீங்கள் எவ்வளோ இருக்கிறீங்க அவ்வளோ நல்லதுங்க. உங்களுக்கு லைட் பச்சை கலர், எல்லோ கலர் இந்த கலர் ட்ரெஸ்லாம் ரொம்ப நல்லது. நம்ம திருப்பதிக்கெலாம் நிறைய பேர் அந்த காலத்தில் பண்ணுவாங்க, இப்போ எவ்வளோ பண்ணுறாங்கன்னு தெரியல. இந்த மஞ்சள் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு விரதம் இருந்து மலை ஏறுவாங்க. நீங்கள் வந்து அம்மன் வழிபாடு பண்ணாலும் சரி, பெருமாள் வழிபாடு பண்ணாலும் சரி, அந்த மஞ்சள் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நீங்கள் மலை ஏறுறதோ, வழிபாடு பண்ணுறதோ, விரத முறைகள் பண்ணுறதோ உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா கை கொடுக்கும். பணம் நல்லா வருங்க. பணம் நல்லா வரும். அதை கரெக்டான விஷயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து வாழ்க்கையில் ரொம்ப நல்லா போவீங்க, ரொம்ப நல்லா வளருவீங்க. சரிங்களா? ஸோ இப்போ உங்கள் ராசிக்கு வந்து எது எதெல்லாம் நல்லது, என்னென்ன ஜாக்பாட், என்னென்ன நல்லது நடக்கும், எந்தெந்த விஷயத்தில் உஷாராக இருக்கணும், வேலை எப்படி இருக்கும், திருமணம் எப்படி ஆகும், குழந்தை பேர், நீங்கள் ஜென்ரலாக லைஃப், பணம் எப்படி தங்கும், குடும்பத்தில் சந்தோஷம் எப்படி இருக்கும்,
எந்த தெய்வத்தை எப்படி வழிபடணும், எந்த நாளில் வழிபடணும், இது எல்லாமே டீட்டெயில்டாக சொல்லியிருக்கோங்க. சில பேருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான வருஷமாக இருக்கும். சில விஷயங்கள்ல வந்து நம்ம படிப்பினை கற்றுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் எல்லாத்துக்குமே சொல்யூஷன் சொல்லியிருக்கோம். இது எல்லாமே ஒரு பொதுவான சொல்யூஷன். இப்போ ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் நம்ம தமிழ் மக்கள்லேயே ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு கோடி பேர் இருக்காங்க. சரிங்களா? அதனால் இது எல்லாம் பொதுவாக சொல்லியிருக்கோம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படி நடக்கும்னு தெரியணும்னா தாராளமாக என் நம்பர் கான்டாக்ட் பண்ணி கன்சல்டிங் எடுத்துக்கலாம். இந்த வருஷம் வந்து நிறைய பயிற்சிகள் இருக்குது. இப்போ குரு பயிற்சி வந்து இந்த வருஷம் வந்து ஜூன் 2 வரும். ஸோ இந்த வருஷத்தையே 2ஆக பிரிச்சுக்கலாம். ஜூன் 2க்கு முன்னாடி, ஜூன் 2க்கு அப்புறம்னு. அதை வச்சு தான் உங்களுக்கு பலன்களும் சொல்லியிருக்கேன். ஸோ குரு பயிற்சி நடக்குது. சனி வக்ர பயிற்சி நடக்கும். சனி பயிற்சின்றது 2.5 வருஷத்துக்கு ஒன்று. இப்போ வந்து வக்ர பயிற்சி நடக்கும். அது வந்து ஜூலை 27 கிட்ட நடக்கும். அதுவும் ஆல்மோஸ்ட் நடுவில் வருது. அதையும் வச்சு தான் உங்களுக்கு பலன் சொல்லியிருக்கேன். அடுத்து மேஜராக நடக்க போகிறதுனா ராகு கேது பயிற்சி. அது வந்து நவம்பர் 25, 2026 ஆல்மோஸ்ட் வருஷம் கடைசியில் தான் நடக்க போகுது. அதையும் சேர்த்து தான் உங்களுக்கு பயிற்சி சொல்லியிருக்கேன். இது 3 தான் பெரும் பாதிப்புகள் தருது. அதை தாண்டி உங்களுக்கு வந்து செவ்வாயோ, சூரியனோ, சுக்கிரனோ இது எல்லாமே ரெகுலர் நடக்கிற பயிற்சிகள். நம்ம அது மாத பலன்களில் உங்களுக்கு பார்த்துக்கிட்டே வரலாம். மேஜர் பயிற்சிகள் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லியாச்சு. இந்த பெயர்ச்சிகள்லேருந்து நம்மளை காத்துக்கணும், இல்லை இருக்கிற நல்லது இன்னும் நான் பெருசாக ஆகணும் அப்படின்னா தெய்வ வழிபாடு தாங்க. தெய்வ வழிபாடு பெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு குலதெய்வம், அதுக்கப்புறம் உங்கள் ஊர் தெய்வம், அதுக்கப்புறம் உங்கள் இஷ்ட தெய்வம். இந்த 3 தெய்வத்தையும் பிடிக்க உங்களுக்கு ரொம்ப நல்லது. இதுக்கு கூடவே நம்ம வந்து நிறைய கலர்ஸ் பற்றிலாம் சொல்லியிருக்கேன். இந்த கலர் துணிகள் உடுத்துங்க, இந்த மாதிரி உணவுகள் அன்னதானமாக கொடுங்க. ஏன்னா எந்த உணவு கொடுத்தாலும் அன்னதானம் தான். ஆனால் இந்த ராசிக்கு இந்த தேவைக்கு இப்போ கல்யாணம் நடக்கணுன்றவங்க வந்து தயிர் சாதம் கொடுக்க நல்லது. சுக்கிரன் ஆக்டிவேட் ஆகும். இப்போ வேலையில் ப்ரமோஷன் வேணும்னா சக்கரை பொங்கல் தரலாம். இப்போ சுமூகமாக கம்யூனிகேஷன்ஸ் நல்லா போகணும்னா புளியோதரை தரலாம். அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு தாற்பயம் இருக்கும். இல்லைனா சாமி ஒரே ஒரு சாப்பாடு எல்லாருக்குமே கொடுத்துருவார்ல, எதுக்கு இத்தனை வெரைட்டி வச்சுருக்காரு? ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்குது, தாற்பயம் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையிறதுக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பரிகாரங்கள்லேயே நம்ம நிறைய வீட்டில் கிச்சனில் இருக்க நவதானியம், கிச்சனில் இருக்க சோம்பு, கடுகு இதை வச்சே ஏகப்பட்ட தோஷ பரிகாரங்கள் பண்ணலாம். என்ன தோஷம், என்ன பிரச்சனைன்றதை எனக்கு கால் பண்ணிங்கன்னா அதுக்கு நான் வீட்டில் இருந்து என்ன பரிகாரம் பண்ண முடியுன்றதை சொல்கிறேன். அதை கேட்டு நீங்கள் நல்லபடியாக வாங்க. இந்த 2026 வந்து ஒரு சூப்பரான வருஷங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கோயில் போயிட்டு வாங்க. எப்பவுமே தெய்வ சக்தின்றது மலை, நீர்நிலை, அதாவது அதனால தான் ஒவ்வொரு கோவில்லையும் குளம் வெட்டி வச்சாங்க. ஏன்னா குளத்துல வந்து மலை எல்லா இடத்துலையும் இருக்காது, ஆனால் குளம் எல்லா இடத்துலையும் வெட்ட முடியும். அதனால தான் குளம் வச்சாங்க. குளத்துல வந்து அந்த எனர்ஜி, தெய்வத்தோடைய எனர்ஜி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு கோவில் போகிறீங்கன்னா அந்த குளத்தை சுற்றி வர முடியும்னா தாராளமாக சுற்றி வாங்க. அது வந்து ரொம்ப பவர்ஃபுல். ஸோ மலை உங்களுக்கு பக்கத்தில் இப்போ திருவண்ணாமலை இருக்குது. அந்த மாதிரி மலை பக்கத்தில் இருக்க கோவிலாக இருந்தால், முருகன் கோவிலெல்லாம் ஜென்ரலாக மலைங்க இருக்குது. திருப்பரங்குன்றம், பழனி, அந்த மலையை சுற்றி வர முடியும்னா மலையை சுற்றி வாங்க. இல்லை மலை ஏறி போய் சாமி கும்பிட்டுட்டு வர முடியும்னா கும்பிட்டு வாங்க. இப்போ மலையே எங்கள் ஏரியாவில் இல்லை சார்னா குளம் எங்கே இருக்கோ அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. குளம் இருக்கிற கோவிலுக்கு பவர் ஜாஸ்தி. இன்னும் இந்த குளத்தை நீங்கள் சுற்றிட்டு வர முடிஞ்சாலும் நீங்கள் வாழ்க்கையில் வந்து ரொம்ப நல்ல சிறப்பாக இருக்குங்க. ஸோ எந்த தெய்வ வழிபாடு, என்னென்ன வழிபாடு, எப்படி வழிபாடு, இது எல்லாமே நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த 2026 எல்லாருக்கும் ஒரு சூப்பர் இயராக அமையறதுக்கு டிவைன் தினேஷன் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.